வணக்கம். இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இன்றைய பகுதியில் ஸ்பேஸ் டூரிசம் என்று சொல்லக்கூடிய விண்வெளி சுற்றுலாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மாத்தி. இந்த ஸ்பேஸ் டூரிசம் என்பது என்ன, இதன் மீது எவ்வளவு பேருக்கு ஆர்வம் இருக்கின்றது அப்படின்ற விளக்கம் சொல்லுங்க சார். விண்வெளி சுற்றுலா ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பல சுற்றுலாக்களை அனுபவித்தவர்கள் விண்வெளி சுற்றுலா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு அதை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் அது சிலர் போயிட்டு வந்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஒரு சர்வே படி 20 லட்சம் பேர் விண்வெளி சுற்றுலாவுக்கு தயாராக இருக்கிறாங்க, அதுக்கான டிக்கெட் எடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஒரே விஷயம் காஸ்ட் ஃபேக்டர். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், முதல் விண்வெளி சுற்றுலா சென்ற அமெரிக்க தொழிலதிபர் டென்னிஸ் டிட்டோ அந்த சுற்றுலாவுக்காக செலுத்திய தொகை 150 கோடி ரூபாய். இன்றைக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விண்வெளி சுற்றுலா இருக்குது. ஒன்று, விண்வெளி எல்லையை தொட்டு விட்டு திரும்பி வந்து விடுவது. விண்வெளி என்பது பூமியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் தொடங்குகிறது. கார்மன் லைன் அப்படிங்கிற லைன். விண்வெளி எல்லை தொட்டு விட்டு வருவதற்கு சில கம்பெனிஸ் இன்றைக்கு 2 கோடி ரூபாய், 4 கோடி ரூபாய், 6 கோடி ரூபாய் என்று டிக்கெட் வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்கே போய் தங்கி இருந்துட்டு வருவது, அது 2011 வரை சில தொழிலதிபர்கள் போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு 150 கோடி ரூபாய், 200 கோடி ரூபாய் டிக்கெட் வசூலிக்கப்பட்டது. 2011க்கு அப்புறம், அதாவது அமெரிக்கா ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் பெரும்பாலும் அது தடைப்பட்டது. இருந்தாலும் சோயிஸ் மூலமாகவோ அல்லது சமீபத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாகவோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு வர முடியுது. பட் அதுக்கான காஸ்ட் அதிகம்தான். 500 கோடி ரூபாய் கிட்ட ஐஎஸ்எஸ் போய் வர்றதுக்கு. ஸோ இந்த பல வகை விண்வெளி சுற்றுலா இருக்குது. அதுக்கேற்ற காஸ்ட் யாரெல்லாம் செலவு பண்ண முடியுமோ அவங்க விண்வெளி சுற்றுலா சென்று வரலாம். விண்வெளிக்கு சென்று வந்த முதல் விண்வெளி சுற்றுலா பயணி டிட்டோ. இவருக்கு பிறகு யார் யாரெல்லாம் விண்வெளிக்கு சென்று வந்தார்கள்? 2000ஆம் ஆண்டில் 2000ல் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆப்ரேஷனுக்கு வருது. 2001ல் டிட்டோ போயிட்டு வந்தார். 150 கோடி ரூபாய் டிக்கெட் எடுத்து போயிட்டு வந்தார். 2002ல் மார்க் ஷட்டில்வொர்த் அப்படிங்கிற ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஆண்டர்பிரினர், அவரும் பெரும் தொழிலதிபர், அவர் போயிட்டு வந்தார். 2005ல் கிரிகோரி ஹமாண்ட் ஆல்சன் அப்படிங்கிற அமெரிக்கன் பிஸ்னஸ்மேன், அவர் தான் 3rd ஸ்பேஸ் டூரிஸ்ட், அவர் ஐஎஸ்எஸ் போயிட்டு வந்தார். அடுத்து 2006ல் ஈரானியன் பார்ன் அமெரிக்கன் ஆண்டர்பிரினர் அனுஷோஷ் அன்சாரி அப்படிங்கிறவர் 4th ஸ்பேஸ் டூரிஸ்ட். அடுத்து 2007ல் அமெரிக்கன் பில்லியனர் சார்லஸ் சிமோனி 5th ஸ்பேஸ் டூரிஸ்ட். 2008ல் அமெரிக்கன் வீடியோ கேம் டெவலப்பர் ரிச்சர்ட் கேரியாட், இவர் 6th ஸ்பேஸ் டூரிஸ்ட். அடுத்து 2009ல் கனடியன் ஆண்டர்பிரினர் கைல் லலிபட், இவர் 7th பிரைவேட் ஸ்பேஸ் டூரிஸ்ட். இதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆனதுனால உடனடியாக எவ்வளோ பெரிய பணம் இருந்தாலும் மேலே ஐஎஸ்எஸ் போகிற வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. பட் ஆஃப்டர் திஸ் ஒரு ஷார்ட் பீரியடுக்கு அப்புறம் சோயிஸ் மூலமோ அல்லது ஸ்பேஸ் எக்ஸ் மூலமோ ஐஎஸ்எஸ் போகிற வாய்ப்பு வந்துருச்சு. இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஹிரா, இதற்கு பிறகு எந்தெந்த மேஜர் கம்பெனிஸ் இந்த விண்வெளி சுற்றுலாவில் ஈடுபட்டிருக்காங்க சார்? நான் சொன்னேன், 2011ல் அமெரிக்காவுடைய ஸ்பேஸ் ஷட்டில் ஹீரா முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய கிட்டத்தட்ட பல்வேறு ஷட்டில்ஸ் ஐஎஸ்எஸ்க்கும் பூமிக்கும் போயிட்டு வந்திருந்த ஷட்டில்ஸ் எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்லி வே சோயுஸ், ரஷ்யாவுடைய சோயுஸ் தான் ஒரே வழியாக இருந்தது. பின்னாட்களில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் இந்த துறையில் புகுந்தன. அதில் 3 மேஜர் கம்பெனிஸ் ப்ரொமோட்டட் பை பாப்புலர் ஆண்டர்பிரினர்ஸ். அவங்க 3 பேரையும் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்பர் 1 ஸ்பேஸ் எக்ஸ், எலான் மஸ்க், உலகின் நம்பர் 1 பணக்காரர், பெரிய டெக்னோக்ராட், ட்விட்டர் ஓனர், டெஸ்லா ஓனர். ஸோ பல முகங்கள் கொண்ட ஒரு தொழிலதிபர் எலான் மஸ்க். அவருடைய நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ், ஸ்பேஸ் எக்ஸில் இறங்கிச்சு. அதே மாதிரி அமேசான் நம்பர் 1 இ-காமர்ஸ் கம்பெனி, அதனுடைய ஃபவுண்டர் ஜெஃப் பெசாஸ், அவருடைய ப்ளூ ஆரிஜின்
கம்பெனி. இதே மாதிரி விண்வெளி ஆய்வுத்துறையில் இறங்கிச்சு. அடுத்ததாக ரிச்சர்ட் பிரான்சன், ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், பல துறைகளில் வெற்றி கொடி நாட்டியவர். அவருடைய விர்ஜின் கேலக்டிக் நிறுவனம் இதுவும் விண்வெளி துறையில் இறங்கிச்சு. இந்த 3 பெரிய தொழிலதிபர்களுடைய பெரும் தொழில் நிறுவனங்கள் விண்வெளி துறையில் முயற்சிகளை எடுத்தன, பல சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. இந்த 3 நிறுவனங்களை பற்றியும் விளக்கமா தெரிஞ்சுக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் இந்த வெர்ஜின் கேலக்டிக் பத்தி சொல்லுங்க சார். ஓரளவு குறைந்த கட்டணத்தில் விண்வெளி சுற்றுலாவை சாதிப்பதில் வெர்ஜின் கேலக்டிக் நிறுவனம் தான் முதல் சாதனை நிகழ்த்தியது. ரிச்சர்ட் பிரான்சனுடைய கம்பெனி இது. 2018ஆம் ஆண்டு ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ட்ராவல் போயிட்டு வந்தாங்க. அது கார்மன் லைன் பக்கத்தில் 100 கிலோமீட்டர் கார்மன் லைன்னா இவங்க 90 கிலோமீட்டர் வரை போயிட்டு அந்த ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அவங்களுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட் அது பக்கத்தில் போகிற வரைக்கும் பெல்ட் கட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த 90 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணும்போது அந்த பெல்ட்டை எடுத்துகிட்டு இந்த பறக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஜாலியாக திரும்பி வருவாங்க. ஸோ இது 2018 தே அச்சீவ்ட். 2019 என்ன நடந்ததுன்னா, இவரே ரிச்சர்ட் பிரான்சன், அவரே 72 இயர்ஸ் ஓல்டு, அவரே சந்தோஷமாக அந்த இதுக்கு போயிட்டு வர்றாரு, ஸ்பேஸ் ட்ராவல் போயிட்டு வர்றாரு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ரிச்சர்ட் பிரான்சன் தன்னுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நான் இந்தியாவை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக தமிழ்நாட்டில் கடலூரில் என்னுடைய மூதாதையர்கள் இருந்திருக்கிறாங்க, என்னுடைய தாத்தாவுடைய அப்பா தாத்தாவுடைய தாத்தாலாம் கடலூர்ல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவரே டிக்ளேர் பண்ணார். ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டை ஆரிஜினாக கொண்ட ரிச்சர்ட் பிரான்சன் 2021 ஜூலை 11ஆம் தேதி அந்த சாதனையை நிகழ்த்தினார். அதைத் தொடர்ந்து விர்ஜின் கேலக்டிக் சில முறை மீண்டும் விண்வெளி சுற்றுலாவுக்கு மனிதர்களை அனுப்பி வருகிறது. 2025 இன்னொரு பெரிய லெவலில் அவங்க கூட்டு போகிற பிளானில் இருக்கிறாங்க. அவங்க வச்சிருக்கிற டிக்கெட் 6 கோடி ரூபாய். ஒரு 6 கோடி ரூபாய் உங்களால் கட்ட முடிந்தால் நீங்கள் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பேஸ் ட்ராவல், அந்த ஸ்பேஸில் பறக்கிற எக்ஸ்பீரியன்ஸோட திரும்பி வரலாம். அடுத்து ஜெஃப் பெசோஸோடைய ப்ளூ ஆரிஜின், அதை பற்றி சொல்லுங்க சார். விண்வெளி சுற்றுலா போட்டியில் ஜெஃப் பெசோஸுடைய ப்ளூ ஆரிஜின் நிறுவனமும் கணிசமான வெற்றி ஈட்டியது. 2015ஆம் ஆண்டில் ஒரு ஆளில்லா விண்கலத்தை இந்த கார்மன் லைன் தாண்டி போயிட்டு வர்றதுக்கு அனுப்பிச்சு வெற்றிகரமாக சாதித்து காட்டியது. 2021 எப்படி நம்ம பிரான்சன் ஸ்பேஸ் போயிட்டு வந்தாரோ அதே மாதிரி ஜெஃப் பெசோஸ், அமேசான் ஃபவுண்டர், அவரும் ப்ளூ ஆரிஜின் விண்கலத்தில் போயிட்டு விண்வெளி அனுபவத்தை பெற்று திரும்பி வந்தார். இது கார்மன் லைனை தாண்டி, கார்மன் லைன் 100 கிலோமீட்டர்னா இவங்க 105-110 கிலோமீட்டர் வரை போயிட்டு இந்த ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு திரும்பி வந்தாங்க. அடுத்தடுத்து அவங்களுடைய பயணங்கள் தொடருது. இன்றைக்கு ஸ்பேஸ் போகிறதுக்கு அது சப்ஆர்பிட்டல் ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, 100 கிலோமீட்டர் தாண்டி ஸ்பேஸ் அனுபவத்தோடு திரும்புவதற்கு இருக்கிறதுல சீப்பான கட்டணம் இவங்க தான் வசூலிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய். 2 கோடி ரூபாய் செலுத்தினால் கார்மன் லைனை தாண்டி ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸோட திரும்பி வரலாம். அடுத்து எலன் மஸ்க் அவர்களினுடைய ஸ்பேஸ் எக்ஸ், இதை பற்றிய விவரங்கள் கொடுங்க சார். ரிச்சர்ட் பிரான்சன், ஜெஃப் பெசோஸ் போன்ற போட்டியாளர்கள் கார்மன் லைன் வரைக்கும் 100 கிலோமீட்டர் போயிட்டு வர அந்த ஃப்ளைட்டில் கவனம் செலுத்திய போது ஸ்பேஸ் எக்ஸ் ஃபவுண்டரான எலான் மஸ்க் என்ன பண்ணார்னா, ஐஎஸ்எஸ் போயிட்டு, ஐஎஸ்எஸ் பூமியிலேருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்குது, சர்வதேச விண்வெளி நிலையம், அங்கே போகிறதுக்கான சேவையில் கான்சன்ட்ரேட் பண்ணார். அமெரிக்காவின் ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் 2011 ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சோயிஸ் மட்டுமே அந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தது, ரஷ்யாவுடைய விண்கலம். எலான் மஸ்குடைய ஆர்வம் காரணமாக, அவருடைய டெவலப்மெண்ட்ஸ் காரணமாக என்னாச்சுன்னா, 2012 ஸ்பேஸ் எக்ஸ் உடைய டிராகன் கேப்சியூல் இது பூமியிலிருந்து ஐஎஸ்எஸ்க்குரிய பொருட்களை எடுத்து செய்யக்கூடிய தகுதியை பெற்றுச்சு. ஸோ ஐஎஸ்எஸ்க்கு அமெரிக்க தரப்பிலிருந்தே, அதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய நாசாவுடைய விண்கலங்கள் போயிட்டு வந்தது. இப்போ அமெரிக்காவின் தனியார் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் உடைய டிராகன் கேப்சியூல்
இந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ஒன்லி மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போகிறத திருப்பி கொண்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தது. அது 2012 முதல் வெறும் கார்கோ சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் 2020 முதல் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு விண்வெளி வீரர்களையே ஐஎஸ்எஸ்க்கு அழைத்து செல்வது, திருப்பி அழைத்து வருவது என்ற தகுதியை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பெற்றுவிட்டது. சில டூரிஸ்டையும் ஐஎஸ்எஸ் கூட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குது. என்னன்னா ஒரே விஷயம், கொஞ்சம் காஸ்ட்லி. இந்த கிட்டத்தட்ட டிட்டோ வந்து 150 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் ஐஎஸ்எஸ் போயிட்டு வர்றதுக்கு வசூலிக்குது. 3 நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு விண்வெளி சுற்றுலாவை வளர்த்து கொண்டு இருக்கின்றன. இந்த 3ஐ தாண்டி இன்னும் பல்வேறு நிறுவனங்கள் விண்வெளி சுற்றுலாவுக்கான ஏற்பாடுகளை நடத்தி வருகின்றன. அதுக்கான டிக்கெட் விற்பனையும் ஜரூராக நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் நம்முடைய ஊர்களில் கூட ஸ்பேஸ் சுற்றுலா தயாரா, இந்த கட்டணம் கொடுங்கள் அப்படிங்கிற விளம்பரங்கள் நிச்சயமா வந்துடும். அந்த அளவுக்கு அந்த கட்டணங்கள் குறையும், அந்த அனுபவங்கள் இன்னும் விரிவடையும். எலன் மஸ்க் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கேள்வி யாராலையும் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா 2030 முன்பு மார்ஸ்ல வந்து ஹியூமன் காலனி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இது பாசிபிளா சார்? 2030 எல்லை வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம். பட் பெரும்பாலும் அதை சாதிக்கிற வெறியோட எலான் மஸ்க் இருக்கிறார். ஏன்னா அவருடைய பல சேலஞ்சஸ் வந்து மற்றவர்கள்லாம் கிண்டல் பண்ணாலும் அதை பற்றி கவலைப்படாமல் சாதிக்கிற ஒரு மனிதர் அவர். 2011 நினைக்கிறேன் அவர் வந்து ரீயூசபிள் ராக்கெட்ஸ் உருவாக்க போகிறோன்னு சொன்னப்போ நிறைய பேர் கேலி பண்ணாங்க. இவ்வளோ பெரிய பணத்தை கொட்டி வேஸ்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி நீ என்ன வைத்தியம் பிடிச்சோனான்ற அளவுக்கு கிண்டல் பண்ணாங்க. அவர் எதை பற்றியும் கவலைப்படலை. ரீசெண்ட்லி ஹி அச்சீவ்டு ஒரு பிரம்மாண்டமான ராக்கெட், கிட்டத்தட்ட 25 மாடி உயரம் கொண்ட ராக்கெட் பூஸ்டர் மேலே போயிட்டு திரும்பி மீண்டும் கீழே வந்து அது கேட்ச் ஆகிற வீடியோஸ்லாம் பெரிய அளவில் வைரல் ஆச்சு. அந்த அளவுக்கு சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அவர். கட்டாயம் மார்ஸில் ஹியூமன் காலனி அமைத்தே தீர்வேங்கிறாரு. அதுக்கான ஆர்வமும் இருக்குது, உழைப்பும் இருக்குது, பணமும் இருக்குது. அதனால் அதை சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அவர் சொல்கிறது நியாயமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, ரிஸ்க் எடுக்காத சிவிலைசேஷன்ஸ் அழிஞ்சு போயிடும்ன்றார். இதுவரை மனித நாகரிகங்கள் பெரிய அளவு சாதிச்சதுக்கு காரணமே ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஹியூமன்ஸ் இருந்தது தான். ஸோ இப்போ நம்ம ரிஸ்க் எடுப்போம். நம்முடைய அடுத்த சிவிலைசேஷனே ஸ்பேஸ் ஃபேரிங் சிவிலைசேஷன் அப்படிங்கிறார். பல கிரகங்களுக்கு பயணம் படக்கூடிய சிவிலைசேஷன் தான் அடுத்த சிவிலைசேஷன். அதை நோக்கி போகணும்னா ஸோ மார்ஸ் காலனி மஸ்ட் அப்படிங்கிறாரு. அதுக்கான பணிகள் தொடர்ந்து நடக்குது. 2030 சாத்தியமில்லை என்றால் கூட 2035 சாத்தியமாகலாம். நிச்சயமா விண்வெளி சுற்றுலாவை பற்றியும் விண்வெளிக்கு செல்ல விரும்புபவர்களினுடைய விவரங்களை பற்றியும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க சார். நன்றி. நன்றி ஆர்த்தி.